சரித்திரத்தில் இன்று ப்ராஜெக்ட் ஸ்கோர் முதல் தகவல் தொழில்நுட்ப செயற்கைக்கோள் ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன் சேட்டிலைட் 1958 இதே நாள் டிசம்பர் 18 அன்னைக்கு நிறுவப்பட்டுள்ளது. சரித்திரத்தில் இன்று CMRL சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட். ஓகே, இந்த மெட்ரோ ரயில் ஒர்க்கு நம்ம எல்லா ஏரியாலையும் நடந்துட்டு இருக்கு சென்னை சிட்டியில். ஸோ இதனால் அந்த பாட்டில் நெக் டிராஃபிக் பாட்டில் நெக் வந்து நம்மளுடைய வாடிக்கையாளர்களுக்கு நிறைய இழப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதனுடைய அமௌண்ட் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கடந்த 3 வருடத்தில் இந்த டிராஃபிக் பாட்டில் நெக்கால் நம்மளுடைய வாகன ஓட்டிகளுக்கு வந்து 1696 கோடி இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. சரி, அதை அவங்க எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணாங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வாட் இஸ் த டிராஃபிக் பாட்டில் நெக்? ஓகே, பாட்டில் நெக் வந்து ஒரு பாட்டில் வந்து இவங்க இந்த டிராஃபிக்காக ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டாங்க. இப்போ பாட்டில் வந்து இந்த மொனை வந்து ஒரு சின்னதாக ஒல்லியாக இருக்கும் அந்த நெக்கு கிட்ட, அண்டு இங்கே பாட்டம் வந்து வாய்டாக தான் இருக்கும். ஸோ அதில் டிராஃபிக் வந்து பின்னாடி பாட்டம்லேருந்து வருதுன்னா நல்லா ஃப்ரீயாக வைடான ரோட்டில் இப்படியே வந்துட்டுருக்கு. பட் இந்த நெக் இந்த மொனை இந்த இடத்துல ஒல்லியாக இருக்கிற இடத்துல வந்து எல்லா வெஹிக்கல்ஸும் வந்து மாட்டிக்கிட்டு அந்த இடத்துல ஒரு டிராஃபிக் ஜாம் ஏற்படுது அப்படிங்கிறதுக்காக, குறுகிய சாலையாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க இந்த டிராஃபிக் பாட்டில் நெக் அப்படிங்கிறாங்க. நவ் கம்மிங் டு த மேட்டர், இந்த டெய்லி கன்ஜஷன் காஸ்ட், இந்த டிலேயால், இந்த டிராஃபிக்கால் டிலே ஆகுது, இந்த டிலேயால் உங்களுடைய இழப்பு வந்து எவ்வளோ ஆச்சுங்கிறத அவங்க எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இதை யார் கால்குலேட் பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஏடிபின்னு ஒரு டீம், அதாவது வந்து ஏசியா டெவலப்மெண்ட் பேங்க், அவங்க தான் வந்து இந்த ப்ராஜெக்ட், இந்த சர்வே அனாலிசிஸ் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் பார்த்து இந்த இதை நமக்கு 1696 கோடின்னு ஃபைனலாக கொடுத்துருக்குறாங்க. சரி, என்ன கம்மிங் டு த பாயிண்ட், இந்த டெய்லி கன்ஜஷன் காஸ்ட் எப்படி பண்ணுறாங்கன்னா, வேல்யூ ஆஃப் டைமை எடுக்கிறாங்க. வேல்யூ ஆஃப் டைம் வந்து ஒரு 3 இது டிபெண்ட் பண்ணி இருக்குது. வந்து நெட் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். நெட் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் வந்து இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ்லாம் வந்து குறிப்பிட்ட எவ்வளோ பர்டிகுலர் டைமில் வந்து அது போய் அந்த ரீச் ஆக வேண்டிய டெஸ்டினேஷனை போய் ரீச் ஆச்சு அப்படிங்கிறது. அண்ட் இதை கொண்டு போய் ரீச் பண்ணியிருப்பாங்களே, எந்த ஒரு கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் எந்த இதாக இருந்தாலும் வந்து அதுக்குன்னு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் இருந்திருக்கும்ல, அதையும் எடுத்துக்கிறாங்க. அப்புறமா இதை ஃபைனலாக இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஏதோ எங்கேயோ ஒரு இடத்துல வந்து கன்சியூம் பண்ணப்படும்ல. ஸோ இந்த கன்சப்ஷன் அண்ட் இந்த எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இந்த நெட் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், இந்த 3 பேஸ் பண்ணி தான் இந்த வேல்யூ ஆஃப் டைமை எடுக்கிறாங்க. இப்போ இந்த வேல்யூ ஆஃப் டைமை எடுத்து அதை வந்து இந்த டிலே டைம் பீரியட் இருக்குல்ல, அது கூட மல்டிப்ளை பண்ணி ஃபைனலாக அது வந்து காஸ்ட் பர் வெஹிக்கல்னு கொண்டு வந்துடுறாங்க. ஒவ்வொரு வண்டிக்கும் இதனால் இந்த டிலேயால் இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு, இவ்வளோ செலவு அப்படின்னு. இந்த காஸ்ட் பர் வெஹிக்கிளை எடுத்துக்கிட்டு நம்பர் ஆஃப் வெஹிக்கிள் கூட வந்து மல்டிப்ளை பண்ணி அதை தான் வந்து இந்த டெய்லி கன்ஜஷன் காஸ்ட்னு கொண்டு வந்து 1696 கோடி இந்த கடந்த 3 வருடத்துக்குன்னு கொண்டு வராங்க. ஒரு நாளைக்குரியது தான் அந்த டெய்லி கன்ஜஷன் காஸ்ட்டை 365 நாள் கூட வந்து மல்டிப்ளை பண்ணி அதை 3 வருஷத்துக்கு மல்டிப்ளை பண்ணி தான் இந்த ஃபைனல் காஸ்ட். ஸோ இது வந்து இந்த டெய்லி கன்ஜஷன் காஸ்ட் வந்து இந்த இழப்பு, இந்த டிராஃபிக் பாட்டில் நெக்கால. பட் இது எல்லாமே பொருட்செலவு இதாக தான் வருது. பட் உடல் உபாதைகள் இதால் எப்படி வருதுன்னு டாக்டர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்த்தோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குறுகிய சாலையில் இந்த குண்டு குழியிலலாம் வந்து இப்படி நீங்கள் வண்டி ஓட்டிட்டு போகிறதுனால நிறைய பேருக்கு பேக் பெயின் அண்ட் சர்விக்கல் ஸ்பாண்டிலிசிஸ் டிசீஸ்லாம் வருது. ஒரு ஜென்ரலான டாக்டர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நிறைய பேருக்கு இந்த தூசி இதில் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறனால அவங்களுக்கு ஆஸ்துமா வியாதிலாம் வருது. ஸோ பார்த்துக்கோங்க, பல இதை இழந்து தான் வந்து இந்த ஒரு பிரம்மாண்டத்தை நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். அதாவது வரப்போகிற ஜென்ரேஷனும் வந்து ஒரு ஹாப்பியாக வந்து அவங்க ட்ராவல் பண்ணி அவங்களுடைய ஒர்க்குக்கெலாம் ஈஸியாக போய் சேர்றதுக்காக இப்போ நாம் இந்த இதில் இடிபாடுகளில் மாட்டிக்கிறோம். ஸோ நாம் தான் இதில் வந்து மாட்டிக்கிட்ட இதாக விக்டிமா அப்படின்னா, நாம் வந்து இப்போ ட்ரெயின்லலாம் அங்கங்கே ட்ராவல் பண்ணுறோம்ல, அப்போ நம்மளுடைய மூதாதையர் நாம் இப்போ நல்லா ஹாப்பியாக ட்ராவல் பண்ணுறதுக்காக அந்த தண்டவாளங்கள்லாம் போட்டாங்களே, அந்த மாதிரி தான் இது ஒரு சைக்கிள் மாதிரி நெக்ஸ்ட் இதாக போய்கிட்டே இருக்குது. ஸோ ஹாப்பியாக வந்து இந்த கஷ்டங்களை நம்ம ஏற்றுக்கிட்டு ஃப்யூச்சரில் இன்னும் பெட்டராக ஒரு ஈஸியஸ்ட்டாக ஹாப்பியாக வாழ்கிறதுக்கு வழிவகுக்கும். உலகநாயகன் கமலஹாசன் இன் சிகாகோ, யுனைடெட் ஸ்டேட்ஸ். பட் அவர் உலகநாயகன் சொல்லக்கூடாதுன்ட்டாரு. நாமளே வேற அவர் ஆல்ரெடி இது பண்ணியிருந்தோம். அவருக்கு ஏன் உலகநாயகன் பேர் வந்துச்சு? ஏன்னா உலகத்தில் இருக்கிற படங்களெல்லாம் அவர் அப்படியே காப்பிகேட் பண்ணி இங்கே ஃபில்ம் பண்ணிட்டு இருந்தனால தான் அவருக்கு உலகநாயகன் பேர் வந்துச்சுன்னு சொன்னோம். பட் ஃபைனலாக அதை அவரே உணர்ந்தனால
அவரே என்னை இனிமேல் யாருமே உலக நாயகன் கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்போ அவர் சிக்காகோவில் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காரு, யுனைடெட் ஸ்டேட்ஸில் பயங்கரமாக ஒரு டான் மாதிரி கேங்ஸ்டர் மாதிரி தான் அந்த போஸ் இருந்துச்சு. சூப்பராக இருக்கீங்க மிஸ்டர் கமலஹாசன். பட் சிக்காகோவில் வந்து அவர் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோர்ஸ் பண்ணுறதுக்காக போயிருக்காராம். பார்த்தீங்களா, கல்வி படிப்பிற்கு வந்து வயது எண்டே கிடையாது. இந்த வயசுலேயே வந்து அவர் ஸ்டூடெண்ட் நம்பர் 1 இருக்காரு, அதை நம்ம பாராட்டணும். பட் கமலஹாசன் ஐயா போன இடத்துல ஏஐ கோர்ஸ் மட்டும் படிச்சுட்டு வாங்க, அதை விட்டுட்டு இப்போ வந்திருக்கிற புது படங்கள் என்னென்ன, அதில் திரைக்கதை மாற்றங்கள் என்ன இருக்குது, அதை அப்படியே இங்கே உல்ட்டா பண்ணி நம்ம ஊரில் வந்து படம் பண்ணி காசு பார்த்துடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் காப்பி கேட்டதும் பண்ணிட்டு வந்துடாதீங்க. ஏன்னா இந்த காலத்திலலாம் அப்படி வந்தீங்கன்னா உடனே வந்து உங்கள் மேலே வந்து காப்பி ரைட் நோட்டீஸ்லாம் அனுப்பிச்சிடுறாங்க. சமீபத்தில் லைக்காவுக்கு வந்து இந்த விடாமுயற்சி பிரேக் டவுன் படத்தை 1997 மூவி கர்ட் ரசல் இதை வந்து அப்படியே காப்பி அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த இதை அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த நோட்டீஸ் வந்திருக்கு. அதனால் தப்பி தவறி கூட ஏதோ மகாநதி அபைஷன் முகிலாம் வந்து ஜாலியாக எடுத்தோமே அதே மாதிரி எடுத்துகிட்டு வந்துடலாம்னு நினச்சிங்கன்னா நேராக வந்து உங்கள் மேலே நோட்டீஸ் வந்து அப்புறம் அமரன் விக்ரமில் சம்பாரித்த பணத்தெல்லாம் பிடுங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ ஏஐ கோர்ஸை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க அண்ட் ஹேவ் கிரேட் டைம் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சிகாகோ. பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி இந்தியா ஆஸ்திரேலியாவுடைய 3வது டெஸ்ட் கபா ஸ்டேடியத்தில் பிரிஸ்பனில் வந்து முடிஞ்சிருச்சு, டிராவில் முடிஞ்சிருச்சு. பட் இதில் நிறைய சுவாரஸ்யங்கள் இருந்துச்சு. ரெயினால மேட்ச் டிலே ஆகிட்டே இருந்துச்சு. ஆஸ்திரேலியா வந்து தே டிட் பெட்டர் அண்ட் தே அவுட் சைண்டர்ஸ் இந்தியா டீமை. பட் இவங்க என்ன தான் எங்களை அவுட் சைன் பண்ணுறீங்க, நீங்கள் பெட்டராக விளாண்டாலும் இந்த மேட்சுக்கு ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆகாஷ்தீப் அண்டு பும்ரா தான். ஏன்னா பும்ரா ரொம்பவே நல்லாவே வந்து ஒரு சிங்கிள் மேன் ஆர்மியாக வந்து இப்போ விளையாடிட்டு இருக்கிறாரு, நல்லா பவுலிங் பண்ணுறாரு. பட் இந்த பேட்டிங் செகண்ட் இதில் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இந்தியா விளையாடி முடிக்கிறப்ப ஃபாலோவான தவிர்க்கணும்னா இன்னும் 33 ரன்னு தேவைங்கிறப்ப 9 விக்கெட்ஸ் போயிருந்துச்சு. ஆகாஷ்தீப் அப்படி உள்ளே வந்துட்டு ஆகாஷ்தீப் 4 and 6 அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பும்ரா கூட சேர்ந்து அடித்து நம்ம மானத்தை காப்பாற்றினாரு. அங்கே வந்து ஒரு ஹீரோ பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. ஸோ ஆகாஷ்தீப்புக்கும் பும்ராவுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். இந்த மேட்ச் மூலமாக வந்து இந்த டோர்னமெண்ட் மூலமாக ஆகாஷ்தீப்னு ஒரு பவுலர் வந்து நமக்கு ரொம்பவே அறிமுகம் ஆகிருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். பட் கம்மிங் டு த மேட்டர், சின்ன வயசுலலாம் வந்து நம்ம ஏதாவது சரியாக பண்ணாட்டி நம்ம வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள் நம்ம பக்கத்து வீட்டு குழந்தைங்க கூடலாம் கம்பேர் பண்ணுவாங்க. போ அவனுடைய உற்சாகம் வாங்கிக்கூடிய அப்போயாவது உனக்கு அறிவு வருதாப்பா. அந்த கணக்கா இந்த ரோஹித் சர்மா விராட் கோலி கிட்டலாம் போங்கடா, அந்த பவுலர் ஆகாஷ்தீப் கிட்ட போய் அந்த உற்சாகம்லாம் வாங்கி கொடுக்கலாம் நான் சொல்ல. அவங்ககிட்ட இருந்து பேட்டிங் கற்றுக்கோங்க. இனிமேலாவது இருங்கடா, நீங்களாம் பேட்ஸ்மேன்டா, ஏன்டா இப்படி பாடாப்படுத்துறீங்க. ஆகாஷ்தீப் எவ்வளோ நல்லா விளாட்றான் பாருங்கடா. ஆல் தி பெஸ்ட் டு 4th and 5th டெஸ்ட். புதுமண தம்பதியினர் காளிதாஸ் ஜெயராம் அண்ட் தாரிணி அவங்க 2 பேரும் வந்து ஃபின்லாண்டுக்கு ஹனிமூன் தேனிலவுக்கு சென்றிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். அவங்க போய் எல்லாம் ஃபோட்டோ சூப்பராக தான் இருந்துச்சு. ஆனால் அதே தேனிலவு ஃபோட்டோவில் அந்த காளிதாஸ் பக்கத்தில் அவங்க அக்கா மாளவிகா அண்ட் அவங்க ஹஸ்பண்ட் நவநீதும் அண்ட் காளிதாஸுடைய அப்பா ஜெயராம் அண்ட் அவங்க அம்மா பார்வதியும் நின்றுட்டு இருக்கிறாங்க. அடப்பாவீங்களா, தேனிலவுக்கு தனியாக போய் ஹனிமூன் என்ஜாய் பண்ணுவாங்க, ஏன்னா இந்த குடும்பத்தோட எங்கே கூட்டு போனேன் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து இந்த கவுண்டமணி ஐயாவுடைய ஜோக்கு தான் வந்து ஞாபகத்துக்கு வந்துச்சு. அது அந்த இதில் வந்து வரும். அது கவுண்டமணி வந்து ஒருத்தருடைய பொண்ணை கட்டியிருப்பார். உடனே வந்து அவர் வந்து முதல் இரவுக்காக கவுண்டமணி ஐயா மனைவிக்காக காத்துட்ருப்பார். பார்த்தா அந்த அறைக்குள்ளே வந்து அந்த பொண்ணுடைய பெற்றோர்கள் உள்ளே வருவாங்க. ஹே பிம்பளைக்கு பம்பா, இங்கே என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்னு. மாப்பிளே, எங்கள் ஆப்பிரிக்கா வழக்கப்படி எங்கள் பொண்ணுக்கு முதலிரவு நடக்கிறப்ப எங்களுக்கும் முதலிரவு நடக்கும் அப்படின்னு. அதுக்கு நாசமா போச்சு அப்படின்னு. ஜம்பல கடி பம்பா, என்ன மாப்பிள்ள இங்க நிக்கிறீங்க? இல்ல ஆப்பிரிக்கா காட்டுல போய் நிக்க சொல்றியா? ஃபர்ஸ்ட் நைட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என் மொட்டாடி போய் வர சொல். ஆமா, நீங்க எதுக்கு வந்தீங்க? இந்த கட்லு அலங்காரம் எல்லாம் யாருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு, என் ஒய்ஃபுக்கு. நோ 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 நோ, எனக்கும் என் பொண்டாட்டிக்கும். உனக்கும் உன் பொண்டாட்டிக்கு எதுக்கு? ஆப்பிரிக்கா நாட்டு பழக்கப்படி எங்க பொண்ணை ஒருத்தர் கட்டி கொடுத்தா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும்போது எங்களுக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும். அப்பதான் குடும்ப விருத்தி ஆகும். நாசமா போச்சு. அந்த கணக்கா நாங்க ஹனிமூன் புதுமண தம்பதியர் தேனிலவு போறோம் அப்படின்னு நினைச்சா அந்த இடத்துல ஜெயராம் அவருடைய மனைவியும் அவருடைய கூப்பிட்டுட்டு வந்துட்டு எங்க பையனுக்கு கல்யாணம் நடந்த ஹனிமூன் போனா நாங்களும் ஹனிமூன் போவோம் மாப்பிள்ளை இல்ல மகனே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எனிவே என்ஜாய் ஜெயராம் ஃபேமிலி. அமெரிக்க பள்ளியில் மீண்டும் துப்பாக்கி சூடு, 2 பேர் பலி. வெறி செயலில் ஈடுபட்ட மாணவி தற்கொலை. மறுபடியும் அமெரிக்காவில் அதுவும் ஸ்கூல் கன் ஷூட்டிங்கு. என்ன ஏதுன்னு ஏன் இது வந்து ஏதோ அமெரிக்காவில் வந்து ஒரு ட்ரெண்டிங் மாதிரி இருக்குது. ஏதோ மாதத்துக்கு ஒரு 10 துப்பாக்கி சூடு நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, கம்மிங் டு த மேட்டர், நாட்டலி ரூப்னோ அப்படிங்கிற ஒரு 15-year-old கேர்ள், 15 வயசுல பொண்ணு. அவள் வந்து 10th grade 10வது படிச்சுட்டு இருக்கிறா போல இருக்கு. அவள் பாட்டுக்கு ஏதோ கன் எடுத்துகிட்டு வந்து ஒரு டீச்சர் அண்ட் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இறந்துருக்காங்க. 4 other people வந்து இன்ஜூர் ஆகிருக்கிறாங்க.
ஸோ என்ன தான் நடந்துச்சு, பிகாஸ் அவள் பாட்டுக்கு ஏதோ கன் எடுத்துகிட்டு வந்துலாம் சுட மாட்டாங்க. அவள் வாழ்ந்த இந்த 15 வருட காலத்தில் அவள் பல சம்பவங்களை வந்து அவள் சந்திச்சிருக்கணும், சகிச்சுக்கிட்டு போயிருக்கணும். அதுதான் அவளை வந்து ட்ரிகர் பண்ணியிருக்கணும். ஸோ என்னெல்லாம் அவளை ட்ரிகர் பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு இந்த டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட், அதாவது இந்த சமூக வலைதளங்கள்லாம் வாட் ஷி வாஸ் அப்படின்னு வந்து இன்வெஸ்டிகேட்டர்ஸ் வந்து நோண்டி பார்த்ததில் அவங்க வந்து இந்த நிறைய அதர் மாஸ் ஷூட்டிங், இந்த ஸ்கூல் ஷூட்டிங்லாம், கொலம்பியா ஷூட்டிங்கு, அப்புறம் அதர் டென்மார்க், ஃபின்லாண்ட் இங்கெல்லாம் நடந்ததுக்கெலாம் வந்து இவங்க லைக் பண்ணி அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுருக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து இவங்களுடைய வாழ்க்கையில் வந்து இந்த புல்லிங்னு சொல்லுவாங்க, இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ரேகிங் மாதிரி, இந்த பலமாக இருக்கிற பசங்க வந்து பலவீனமற்றவர்களை வந்து தாக்குறது, இந்த ஸ்கூலில் இந்த இதெல்லாம் நடக்கும். அந்த மாதிரி புல்லிங்கில் அவன் மாட்டியிருக்க. பாவம் இவளை விட பலமாக இருக்கிறவங்க வந்து அவளை போட்டு ஏதோ ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்காங்க போல். இது எல்லாத்த விட பிக்கெஸ்ட்டு இது அவளுக்கு என்ன நடந்திருக்குன்னா, அவளுடைய வாழ்க்கையில் கஷ்டமானதுன்னா அவங்களுடைய பேரண்ட்ஸ் தான். அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து செப்பரேட்டட், டிவோர்ஸ், விவாகரத்து வாங்கிட்டு தனித்தனியாக இருந்திருக்கிறாங்க. இந்த குழந்தை பாவம் ஒவ்வொரு வீட்லேயும் 3 நாள் 4 நாள் மாறி மாறி இருந்திருக்கு. டெஃபினட்டாக சைக்கலாஜிக்கலி அந்த பொண்ணு டிஸ்டர்ப் ஆகி தான் இருப்பாள். இந்த கருமத்துக்காக தான் இவங்க கிட்ட 1000 முறை சொல்கிறது. நமக்கும் நம்ம மனைவிக்கும் பிரச்சனை 1008 இருந்தாலும் அந்த குழந்தைகளுடைய பாதிப்பு, உங்கள் 2 பேருடைய ஆசை பாச கோபம் எதுக்காக? அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை எதுக்குடா நாசமாக போகணும்? அதுக்காக தான் திட்டுறது. இந்த நடிகர்கள் ஜெயம் ரவி, தனுஷ், இந்த லிஸ்ட்டில் வந்து ஈவன் இப்போ இந்த சீனு ராமசாமிலாம் ஒருத்தர் வந்து விவாகரத்துன்னு போட்டப்போ நம்ம அவரை வந்து இது பண்ணதே அதுக்கு தான். அது குழந்தையுடைய வாழ்க்கைக்காவது வந்து கூட கொஞ்ச நாள் இருந்தால் அது ஒரு 18 வயசு தாண்டின பிறகு விட்டுருங்க அப்படிங்கலாம் நம்ம மைண்டுக்கு தோணுது. கம்மிங் டு த மேட்டர், ஸோ இந்த பெற்றோர்கள் விவாகரத்து வாங்குறது வந்து அதை ரொம்ப பாதிச்சிருக்கு அந்த பிள்ளைய. ஸோ இந்த புல்லிங் அண்ட் ஆல்சோ வாட்சிங் ஸோ மெனி அந்த பேட் நெகட்டிவ் கன் ஷூட்டிங் அண்ட் ஆல்சோ இந்த பேரண்ட்ஸுடைய செப்பரேஷன் எல்லாம் வந்து அந்த பிள்ளையை ட்ரிகர் பண்ணி கன் எடுத்துகிட்டு போய் ஷூட் அவுட் பண்ணியிருக்கிறா. 2 பேர் இறந்துருக்குறாங்க. எல்லாருக்கும் இழப்பு தான், போத் சைடு வந்து லூசிங் தான். ஸோ பட் அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்து இந்த வருடம் மட்டும் 322 ஸ்கூலில் ஷூட்டிங் நடைபெற்றிருக்காங்க. பல ஷூட்டிங் நடந்துட்டுருக்காங்க, அங்கங்கே டப்புன்னு கன் ஷூட்டு. ஸ்கூலில் மட்டுமே இது வரைக்கும் 322 கேஸாக. நமக்கு இந்த கேஸ்லாம் தெரிய வருதுன்னா இதில் நடந்திருக்கிற அந்த விக்டிம்ஸ் நிறைய டெத்ஸ் அதிகமாக இருக்கிறனால தான் இது நமக்கு தெரிய வருது. சும்மா காலில் சுட்டது, கையில் சுட்டது, சும்மா இதில் செவத்தில் சுட்டதெல்லாம் வந்து வெறும் ரிப்போர்ட்டாக மட்டும் அங்கே இருந்திருக்கும். நம்ம பீப்புளுக்கு வேர்ல்டு வைடு வந்து வந்திருக்காது. ஆனால் இது வரைக்கும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஹிஸ்ட்ரியிலேயே அதிகமான இந்த ஸ்கூல் கன் ஷூட்டிங் இது வந்து ரிப்போர்ட் வந்து எந்த வருஷம் வந்திருக்குன்னா, சென்ற வருடம் 2023. I don't know what will be the future of United States school gun shooting எல்லாமே. பட் இவர் டொனால்ட் ட்ரம்ப் நெக்ஸ்ட் இயர் பதவி ஏற்கிறாரு. அவர் இதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷனை கொண்டு வந்தார்னா அதுவே அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பர்டனை குறைச்சி வச்ச மாதிரி இருக்கும். விக்னேஷ் சிவனை திருமணம் செய்ததே என் வாழ்க்கையில் நான் செய்த மிகப்பெரிய தவறு அப்படி என்று நயன்தாரா வேதனையில் புலம்பியுள்ளார் அப்படிங்கிற நியூஸ் பேப்பருடைய ஃபர்ஸ்ட் பேஜில் ரைட் கார்னரில் போட்டு வச்சுருக்காங்க. பேப்பரை வாங்கினோன்னே என்னடா ஏது, ஐயோ அடுத்த டிவோர்ஸா நம்ம பயலுக்கு மாதிரி இந்த ஜிவி பிரகாஷ், தனுஷ் அந்த லிஸ்ட்டில் வந்து இவங்களும் இன்னொருத்தவங்க வராங்களான்னு உள்ளே போய் பார்த்தா அவங்க எப்பயும் போல் அவங்க கல்யாண கேசட்டெல்லாம் விற்றுட்டு அதனுடைய ப்ரொமோஷனுக்காக ஏதோ யூடியூப்பில் வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்கிறதுக்காக அதில் வந்து லைட்டாக அப்படி புலம்பியிருக்காங்க. விக்னேஷ் சிவன் ரொம்ப திறமையான ஆள், தேவையில்லாமல் என் வாழ்க்கையில் அவனை நான் இழுத்து போட்டுட்டேன், அவனை என் வாழ்க்கையில் இழுத்து போட்டனால அவன் வந்து அவன் பேர் தனித்தன்மையாக வராமல் எல்லாருமே வந்து என் நயன்தாரா புருஷன் அவனை போட்டு ட்ரோல் பண்ணுறாங்கன்னு வேதனை போட்டிருக்காங்க. ஏமா அவனை நாங்கள் நயன்தாரா புருஷன்னு சொல்லாமல் புஷ்பா புருஷன் நான் சொல்ல முடியும்? புரிஞ்சுக்கோங்க, நக்கல் மைண்டெல்லாம் நோண்டி விட்றாதீங்க, நாங்கள் அப்புறமா எதையாவது சொல்லி விட்ருவோம். கம்மிங் டு த மேட்டர், ஓகே உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாரு எல்லாம் பண்ண, அவர் என்ன சும்மாவா இருக்கிறாரு? நான் ஜாலியாக போய் அந்த நம்ம இப்போ ஆளுங்கட்சி டிஎம்கேக்கு நல்லா சோப் போட்டு எல்லா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸையும் அவர் தான் பிடிச்சி இழுத்து பண்ணிட்டு இருக்கிறாப்புல. நல்ல பணம் வருது, நல்ல பேக்ரவுண்ட், நல்ல செல்வாக்கு கிடைக்குது. பாண்டிச்சேரியில் போயிட்டு ஒரு கவர்மெண்ட் ஹோட்டலே வந்து முதல்வர்கிட்ட விலை பேசியிருக்கிறாப்புல. என்ன ஓகே. அண்டு நீங்களும் சும்மாவா இருக்கிறீங்க, நல்ல நல்ல படங்கள்லாம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க, மணி இன்கம் வந்துக்கிட்டே தான், நெட்ஃப்ளிக்ஸு கிட்ட தான் கல்யாண சிடி 10 கோடி ரூபாய்க்கு மேலே விற்றுருக்கீங்களே, அப்புறம் என்ன இதுக்கு மேலே என்ன வேணும்? சரி. ஆனால் வந்து எப்படி தான் நீங்கள் இந்த பேட்டி கொடுக்கும்போது இவ்வளோ எல்லாமே சம்பாரித்து சந்தோஷமாக தான் இருக்கீங்க, ஆனால் பேட்டி கொடுக்கும்போது மட்டும் வாழ்க்கையிலே எல்லாத்துலேருந்து உலகத்தில் அவனுக்கு நிறைய எதுவுமே இல்லாமலாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் நீங்களாம் எல்லாமே சம்பாதிச்சு எதுனாலும் நாங்கள் கஷ்டப்பட்டோம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அப்படி இருந்திருக்கணும், இப்படி இருந்திருக்கணும், பண கஷ்டம், கவுண்ட் பார்த்தா ஃபுல் நஷ்டம், டீ கடையில் கீ அடையில் நீ மிதக்கிற நாள் அடையில் நான் பிடிக்கிற மான் வடி மேலே காற்று உனக்கு கொடுக்க போகிறேன், ஷாட்டு எடுத்து 2 ரவுண்டு ஊற்று ஒன்ஸ் எடுக்க போகிறேன் பார்த்து நேத்து ஊத்து மேலே வாத்து வாசல் கதவை கொஞ்சம் சாத்து, நீயும் பிடிச்ச பாட்டு கேட்டு பாப்பா தலைய நீயும் ஆட்டு, காற்று மேலே காற்று கீழே காற்று சைடில் காற்று ரைட்டில்
வீட்டு மேலே காத்தடிக்குது, காற்று ரொம்ப நாத்தடிக்குது, சைடில் பார்த்த குப்பை மேடுமா, பச்சைக்கல்ல பொரி பிரியாணி, சிக்கன கிட பிரியாணி, கச்சாமாங்க பைட்டு ஃபைட்டுமா. போலீஸ் மாமா கெஞ்சா விட்டார், கெஞ்ச என்ன நிற்க வச்சு ஒரு நோட்டு புக் இல்லை என்ன போட சொன்னா சார் 2 மணி நேரம் சும்மா நிற்க வச்சு வீட்டு போச்சு முட்டி செத்து போச்சு போக சொன்னா என்ன சரி போடா என்ன தப்புன்னா வீட்டுக்கு வண்டி எடுத்து 2-3 மணிக்குள்ள ஸ்டூடியோ வந்துட்டு ப்ராக்டிஸ் போகலாம் சார். ஃப்ரெண்டு கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண, போலீஸ் என்ன பிடிச்சிட்டான், 2 மணி நேரம் நிற்க வச்சு ஃபைன் போட்டு என்ன அவன் அறுத்துட்டான், அதனால லேட் ஆச்சு ப்ரோ, ஓடி வந்ததை வாங்குது மூச்சு ப்ரோ, பாடியில் ஸ்க்ராட்ச் ப்ரோ, ஹெல்மெட் போடல என்ன கொடுத்து ரிசிப்ட், அதுதான் என்னோட சாட்சி ப்ரோ. காற்று மேலே, காற்று கீழே, காற்று சைடில், காற்று ரைட்டில், வீட்டு மேலே காத்தடிக்குது, காற்று ரொம்ப நாத்தடிக்குது, சைடில் பார்த்தா குப்பை மேடுமா, பச்சைக்கல்ல பொரி பிரியாணி, சிக்கன கிட பிரியாணி, கச்சாமாங்க பைட்டு ஃபைட்டுமா. வேலைக்கு போனால் தான் சார், இல்லைண்ணா லைஃப் ஆகிடும் போல், பண கஷ்டம் கவுன் பார்த்தா ஃபுல்னு பண கஷ்டத்தில் ஆரம்பித்து திரும்ப பண கஷ்டத்தையே ஃபுல் பாட்டே பாடி முடிச்சாச்சப்பா. எப்பா நயன்தாரா அண்ட் விக்னேஷ் வேன் சந்தோஷமாக இருங்க, பேபின்னு மாறி கொஞ்சிக்கோங்க. அவர் உங்களை பேபிங்கிறதும் நீங்கள் அவர் பேபிங்கிறதும், நீங்கள் 2 பேரும் உங்கள் 2 சரகட் பேபின்னு கொஞ்சிட்டு ஜாலியாக இன்ஸ்டாவில் ஃபோட்டோ போட்டுட்டு ஹாப்பியாக நிம்மதியாக இருங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் அரசியல் சட்ட திருத்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் வந்து தாக்கல் செய்யலாமா, ஏன்னா இது வந்து அரசியல் சட்ட திருத்த மசோதாங்கிறனால தாக்கல் செய்யணுமா செய்யக்கூடாதான்னு பார்லிமெண்ட்லேயே வந்து ஓட்டுக்கள் எடுப்பாங்க. அதில் வந்து நீங்கள் மசோதாவை தாக்கல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு 268 பேர் வந்து சொல்லிட்டாங்க அதிகமாக, மீதி 198 பேர் தான் கம்மியாக வந்து வேணாம் அகைன்ஸ்டாக சொன்னாங்க. அதனால் அதை அந்த பார்லிமெண்ட் கமிட்டியில் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் அரசு சட்ட திருத்த மசோதா வந்து தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க. இன்றைக்கி என்ன ஏதுங்கிறத கம்மிங் டேஸில் தெரியும். இந்த பக்கம் அதே அரசியல் இது வந்து நம்மளுடைய இந்திய அரசியல், உள்நாட்டு அரசியல் நம்மளுடைய தமிழகத்தில் என்னென்னா ராமதாஸ் ஐயா என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கடவுள் வந்து என்கிட்ட வரம் ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்டால் நான் கடவுள்கிட்ட என்ன வரம் கேட்பேன்னா, ஒரு சொட்டு மது கூட இல்லாத தமிழகம் வேணும்னு வரம் கேட்பாராம். 2வது வரம் வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட கடலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு வரம் கேட்பாராம். 3வதாக வந்து இந்த கஞ்சா விற்பனையே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது 3வது வரம் கேட்பாராம். அதுக்கு நம்மளுடைய டவுட் தனபால் நக்கல் மைண்ட் வந்து பதிலுக்கு வந்து என்ன சொல்லியிருக்குதுன்னா, இதுக்கு நீங்கள் ஒரே ஒரு முறை என் தலைமையில் ஆட்சியை மட்டும் கொடுத்துருங்களேன் அப்படின்னு கேட்டிருக்கலாமே, அதுக்கு எதுக்கு சுற்றி வளைச்சி வந்து மது தண்ணி அது கஞ்சான்னுக்கிட்டுன்னு கிண்டல் பண்ணி வச்சுருக்கிறாங்க. பட் உங்களுக்கு ஒரு தனி ஆட்சி வேணும் இந்த இதுனா, ஏன்னா இந்த பக்கம் அந்த போஸ்ட்டுக்கு பக்கத்துலேயே வந்து நம்மளுடைய தினகரன் ஐயா வந்து பிஜேபி கூட்டணிக்கு அதிமுக வந்துருங்க இபிஎஸ் ஐயா அப்படின்னு கூப்பிட்டுருக்கிறார். நீங்கள் எவ்வளோ தான் கத்துனாலும் அந்த பக்கம் வந்து ராமதாஸ் வந்து எனக்கு அந்த வரம் வேணும் இந்த வரன்னு கேட்டாலும் டிஎம்கே வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. டிஎம்கேவை நீங்கள் 2026 எலெக்ஷனில் பீட் பண்ணணும்னா உங்கள் எல்லாருடைய ஒற்றுமை தான் முக்கியம். நாம் தமிழர் கட்சியுடைய சீமான் ஐயாவாக இருக்கட்டும், தாவைக்காவுடைய விஜய் ஐயாவாக இருக்கட்டும், பாமகவுடைய ராமதாஸ் ஐயாவாக இருக்கட்டும், நீங்கள் தேமுதிகவாக இருக்கட்டும், ஈவன் விசிகே இப்போ அவங்க கூட தான் இருக்காங்க, இப்போ கூட பிரிஞ்சு வரலாம், அவங்களா இருக்கட்டும், ஆதவ அர்ஜுனாவாக இருக்கட்டும், ஏடிஎம்கேல இருக்கிற சசிகலாவாக இருக்கட்டும், தினகரனாக இருக்கட்டும், இபிஎஸ் ஐயாவோட ஓபி, நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான், ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் அவங்கள பீட் பண்ண முடியும். இந்த இடத்துல உங்களுடைய ஈகோ எல்லாத்தையும் தூக்கி வச்சிடணும். நம்ம தாவேக்கா விஜய் அவர்கள் ஆனால் முதல்வராக தாங்க ஆவேன், அரசு இதில் வந்து அதிகாரங்களில் பங்கு கொடுக்க முடியும், ஆனால் நான் தான் முதல்வர் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா முடியாதுங்க ராஜா. முதல்ல அரசியல் தலைவர்கள், இதில் அனுபவம் உள்ள தலைவர்களுக்கு வந்து நீங்கள் கூட்டணியில் போயிட்டு அவங்களுக்கு முதன்மை பண்ணி அவங்கள நிறுத்தி பொறுமையாக படிப்படியாக வாங்க. அதேமாதிரி நாம் தமிழர் கட்சி நான் யாரு கூடயும் கூட்டணியாக வைக்க மாட்டேன்னு நீங்கள் ஒத்த காலில் நின்றுட்டு இருந்தீங்கன்னு நினச்சிக்கோங்க. ஆல்ரெடி எல்லா நிர்வாகிகளும் எல்லா மாவட்டத்திலேருந்து பிரிஞ்சு போயிட்டுருக்குறாங்க. அப்புறமா 2026 எலெக்ஷன் முடிகிறப்ப 4% ஓட்டை மட்டும் வாங்கிட்டு நீங்கள் மட்டும் தனியாக அங்கே நின்றுட்டுருக்கணும். ஸோ கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். போய் சட்டசபைக்குள்ளே உள்ளே போங்க. உள்ளே போனால் தாங்க அங்கே போய்ட்டு நம்மளுடைய கொள்கைகள் எல்லாத்தையும் வந்து சொல்ல முடியும், ஃப்யூச்சரில் வந்து நம்ம தலைமையை வந்து ஏற்க முடியும். ஸோ பி யூனிட்டி அண்டு ட்ரை பண்ணுங்கள், பீட் பண்ண. அந்த சைடில் அதே மாதிரி பலமாக இருக்கிற திமுகவும் அவங்களால முடிஞ்ச எல்லா நன்மைகள் செய்கிறதோ என்ன அவங்களுடைய குறிக்கோள்களோ திட்டங்களோ அது சொல்லி அவங்களும் ஜெயிக்க தான் ஃபைட் பண்ணுவாங்க. பார்ப்போம் யார் ஜெயிக்கிறாங்க. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அரசியல் சட்ட திருத்த மசோதாவுக்கு பக்கத்திலே வந்து ஒரு கார்ட்டூன் போட்டிருந்தாங்க. அந்த கார்ட்டூனில் வந்து இப்போ தான் வந்து ஹேமந்த் சோனர் அவர் வந்து சிறைக்குள்ளே 6 மாதம் இருந்துட்டு வெளியில் வந்தோடனே முதல்வர் ஆகிட்டார். அதனால் அடுத்து இப்போ தான் சிறையிலேருந்து வெளியில் வந்திருக்கிற அரவிந்த் கெஜ்ரிவாலும் முதல்வர் ஆகிடுவார் அப்படின்னு வந்து கிண்டல் பண்ணியிருந்தாங்க. அப்போ நமக்கு உடனே ஸ்ட்ரைக் ஆச்சு. அப்போ நம்ம விஜயா இல்லாட்டி சீமானையா தூக்கி ஒரு 6 மாதம் உள்ளே வைங்கப்பா, சிறையிலேருந்து வெளியில் வந்த உடனே அவங்கள முதல்வர் ஆக்கிடலாம் அப்படின்னு யோசிச்சா அந்த இடத்துல லாஜிக் அடியாகுது. இப்போ இந்த ஹேமந்த் சோனராக இருக்கட்டும் இல்லாட்டி வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருக்கட்டும், இவங்க 2 பேருமே ஆல்ரெடி முதல்வராக இருந்தவங்க.
ஆல்ரெடி முதல்வராக இருந்து இப்போ பதவியில் இல்லாமல் இருக்கிறவங்கள தான் இந்த மணி லாண்ட்ரிங் ஏதாவது கேஸில் வந்து தூக்கி உள்ளே போட்டு 6 மாதம் வச்சு வெளியில் அமைச்சா அடுத்த முறை உடனே முதல்வர் ஆவாங்க. அந்த லாஜிக் படி பார்த்தா விஜய் சீமான் வந்து இந்த இதில் வந்து எலிஜிபிளே கிடையாது. இபிஎஸ் ஐயாவும் ஓபிஎஸ் ஐயாவும் தான் இந்த இதில் வந்து இந்த கேட்டகரியில் எலிஜிபிள் ஆகிறாங்க. ஸோ இவங்க 2 பேரில் யாரையாவது தூக்கி முதல்ல உள்ள ஒரு 6 மாதம் வைங்கப்பா, அங்கே கொஞ்சம் 6 மாதம் புத்தகங்கள் எழுதுங்க, அப்புறமா வெளியில் வாங்க, உங்களுக்கு ஈஸியாக முதல்வர் ஆக்கிடுவாங்க. இந்த லாஜிக் படி இப்படி ஒரு இதில் மூட நம்பிக்கை இருந்துச்சுன்னா பட்டி தொட்டிக்கெல்லாம் செஸ்ஸை அறிமுகம் செய்தவர் குகேஷ் ரஜினிகாந்த் புகழ்ந்துள்ளார் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். நாம் அதை திடீர்னு படிக்கிறப்ப பட்டி தொட்டியெல்லாம் செக்ஸை அப்படின்னு வாய் கொஞ்சம் டப்புன்னு ஃபுல்லாக இல்லைப்பா, பட்டி தொட்டியெல்லாம் செஸ்ஸை அறிமுகப்படுத்தியவர் குகேஷ் ரஜினிகாந்த் அப்படின்னு இதாகிடும். ஆனால் இதை வந்து நம்ம வேற மாதிரியும் வந்து 90s காலத்தில் இதுக்கு உண்மையாலுமே வந்து ஒரு சண்டை வந்துச்சு. பட்டி தொட்டி எல்லாம் செக்ஸை அறிமுகம் செய்தியவர் ஷக்கீலா அப்படின்னு சொல்லிட்டு மோகன்லாலும் மம்முட்டியும் கேரளாவில் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஆமாங்க, இது உண்மைங்க. மோகன்லாலும் மம்முட்டி படங்களை விட நம்மளுடைய ஷக்கீலாவுடைய படம் வந்து கேரளாவில் பட்டி தொட்டிலாம் பயங்கரமாக ஓடி இருக்கு. இதனால் அவங்க காண்டாயிட்டாங்க. அந்த அம்மா இதில் போயிட்டு கமிட்டியில் போயிட்டு இனிமேல் அந்த பிள்ளையுடைய படத்தெல்லாம் இங்கே ரிலீஸ் பண்ணாதீங்கப்பா, இதனால் எங்கள் படம் பாதிக்கப்படுதுப்பா அப்படின்னு சீரியஸாக அது ரொம்ப ஃபேமஸ் ஆகி இங்கே ஈவன் நம்ம தமிழ்நாட்டில் வந்து சூர்யா டிவியில் எப்படா நைட்டு 11:30 அந்த படம் போடுவாங்க வாரம் அப்படின்லாம் நாங்கள் காத்துக்கிட்டு இருந்திருக்கோம் எங்கள் ஹாஸ்டல்லே நாங்கள். ஸோ பட்டி தொட்டி எல்லாம் செஸ்ஸை அறிமுகப்படுத்தியவர் நம்மளுடைய குகேஷ் ரஜினிகாந்த். பட் பட்டி தொட்டி எல்லாம் செக்ஸை அறிமுகப்படுத்தியவர் நம்மளுடைய ஷக்கீலா. இப்போதைக்கு அவங்க அம்மாவாகவே ஆயிட்டாங்க, அதனால ஷக்கீலா அம்மா. திருப்பூர் நகரத்தில் பெண்கள் நம் வீட்டின் கண்கள் அப்படின்னு ஒரு கருத்தரங்கம் நடந்திருக்கு. அந்த கருத்தரங்கத்தில் நம்மளுடைய நடிகர் சமுத்திரக்கனி ஐயா வந்து கலந்துருக்கிறாரு. கலந்துட்டு அவர் பேச்சு கொடுக்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பெண்களே இந்த ஆண்ட்ராய்டு மொபைலுக்குள் தலையை விட்டுக்கிட்டு இருப்பதை தவிருங்கள். எல்லா வீட்லேயும் எல்லா பெண்களும் வந்து ஒவ்வொரு ரூமில் தனியாக உட்காந்துட்டு மொபைலில் நோண்டிக்கிட்டே இருக்கிறீங்க. இதனால் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க கூட வந்து நீங்கள் சரியாக பழக மாட்டுறீங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களே ஏதோ வேறு ஊரில் இருக்கிற மாதிரி ஆகிடுது எல்லாருக்கும். ஸோ அதனால் அந்த மொபைலெல்லாம் தூக்கி போட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய உடலும் எல்லாமே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு அவர் கருத்து சொன்ன. From the beginning I'm seeing is saying no like a mosquito shouting near my ear. அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் வந்து, ஐயா அந்த பெண்களை வந்து மொபைலை மட்டும் தூக்கி போட வேணாம்னு சொல்லாதீங்க, இந்த சீரியல் பார்க்குறதையும் பார்க்காம இருக்க சொல்லுங்கயா, அதனாலையும் பல குழப்பங்கள் வருதுங்கய்யா அப்படின்னு கத்திருக்கிறாப்புல. ஆமாம், அதுவும் உண்மைதாங்க. இந்த சீரியல் பார்த்து எப்படி ஆண்களுக்கு மது பழக்கம் இருக்கோ இல்லை வேறு ஏதாவது பழக்கம் இருக்கோ, அந்த மாதிரி நிறைய வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு இந்த சீரியல் பழக்கம் அடிக்ஷன் அதிகமாக இருந்து இதனால் பல குடும்பங்களில் குழப்பங்கள் ஏற்படுகிறது. சிறு விவசாயிகளுக்கு ரூபாய் 1000 கோடியில் மத்திய அரசின் கடன் உத்தரவாதம். இந்த திட்டத்தை யார் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்கன்னா, உணவு மற்றும் நுகர்வோர் துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி அவர் வந்து இதை அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. இது வந்து விவசாயத்தில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தும்னு சொல்லியிருக்கிறாரு. வாழ்த்துக்கள். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ சிறு குறு விவசாயிகள்லாம் வந்து பயிரிடுறாங்க, அதுக்கப்புறமா அந்த சாகுபடி அது என்னது அறுவை பண்ணிட்ட பிறகு தானியங்களை விற்க போகிறப்ப அவங்க எதிர்பார்க்குற விலைக்கு போகாமல் நஷ்டத்தில் போகிறனால அடுத்த இது வந்து சாகுபடி பண்ண அடுத்த பயிரிடுறதுக்கு போகலான்ங்கிறப்ப அது வந்து அவங்களுக்கு அடியாகுது. இதனால் மேலே நஷ்டமாகறாங்க. ஸோ அதுக்காக இந்த திட்டத்தில் வந்து இந்த திட்டம் எப்படி செயல்படுதுன்னா, நீங்கள் வந்து அறுவடை பண்ண உங்களுடைய தானியங்கள் பயிர்களை கொண்டு வந்து விற்க போகிறீங்க. நீங்கள் எதிர்பார்க்குற காசுக்கு அது விற்காட்டி நீங்கள் அரசுடைய கிடங்குக்கு வந்துடுங்க. கிடங்கில் வந்து உங்களுடைய தானியங்களை வச்சுட்டு அங்கே வந்து இந்த எலக்ட்ரானிக் ரிசிப்ட், அதாவது மின்னணு இது ரசீதை வந்து வாங்கிக்கோங்க, எவ்வளோ பொருட்கள் இருக்குன்னு. அதை கொண்டுக்கிட்டு நேராக வங்கிக்கிட்ட போங்க. ஏன்னா இப்போ நீங்கள் அடுத்த பயிரிடுற இது வந்து காலம் வந்திருக்கும், அதுக்கு உங்களுக்கு பணம் தேவைப்படும். அதனால் வந்து நீங்கள் வங்கிக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்து என்கிட்ட இந்த மின்னணு ரசீது இருக்குது, இதை வந்து கிடங்குல என்னுடைய தானியங்கள் இவ்வளோ இருக்குது அப்படின்னு ரசீதை கொடுத்தீங்கன்னா அந்த ரசீதை அவங்க வந்து அடமானமாக எடுத்துக்குவாங்க. அதை அடமானமாக இப்படி எடுத்துக்கிட்டு உங்களுக்கு கடன் கொடுப்பாங்க. நீங்கள் போய் அடுத்த முறைக்குரிய அந்த பயிரை இது பண்ணுங்க, பயிரிடுங்க, அதுக்கப்புறமா அறுவடை பண்ணுங்க, பணத்தை ஏர்ன் பண்ணுங்க. இப்போ நீங்கள் கிடங்குல வச்சிருக்கிற உங்களுடைய தானியங்கள் விற்பனை ஆகிட்ட பிறகு அதிலிருந்து வர பணத்தை வங்கிக்கு அந்த கடனை திருப்பி கொடுத்துட்டு அந்த ரசீதை எல்லாத்தையும் இது பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி இந்த புதிய திட்டத்தை பிரகலாத் ஜோஷி உணவு மற்றும் நுகர்வோர் துறை அமைச்சர் அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. ஐ திங்க் உண்மையாலுமே அவங்க சொல்கிற மாதிரி இது விவசாயத்தில் புரட்சியை ஏற்படுத்துச்சுன்னா we are very very happy for all our farmers விவசாயிகள். இந்த சிறு விவசாயிகளுக்கு வந்து ரூபாய் 1000 கோடியில் மத்திய அரசின் கடன் உத்தரவாதம் திட்டத்துக்கு பக்கத்திலே
வரலாறு காணாத சரிவில் இந்திய ரூபாயின் மதிப்பு. ஆமாங்க, $1 = 84.92 இருக்குங்க. இப்போ இவ்வளோ இதாக போச்சு, நெஞ்சு வழியே வர மாதிரி இருக்குது. சீரியஸ்லி நானும் இன்ஜினியரிங் முடிக்கும் போது வந்து $1 அது என்னது $1 = 40 ரூபான்னு இருந்துச்சு. இப்போ பாருங்கள் $1 = 84.92. எங்கேயா போயிட்டுருக்கு நம்ம நாடு? கேட்டால் வளரும் நாடு, வல்லரசு நாடுங்கிறானுங்க. இதெல்லாம் வல்லரசு நாடா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். கண்ணு முன்னாடியே இப்படி போயிட்டுருக்கு, பண மதிப்பு இப்படி குறைஞ்சிக்கிட்டே போகுது. சரி, எதனால் வந்து இந்த பண மதிப்பு இதாகுது அப்படின்னு பார்த்தா, இந்த அந்நிய செலவாணிகள் முதலீட்டாளர்கள் அவர்கள் எல்லாரும் வெளியே போயிட்டே இருக்கிறாங்களா. அது இல்லாமல் நம்மளுடைய உள்ளூர் பங்கு சந்தை ரொம்ப வீக்காக இருக்கான், டம்மியாக இருக்குது பாஸ் அப்படிங்கிற மாதிரி. மூணாவது காரணமாக இப்போ சமீபத்தில் அங்கே டொனால்ட் ட்ரம்ப் வந்து பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டோன்னே டாலருடைய மதிப்பு, அவங்களுடைய பொருட்கள் எல்லாமே ஹையர் ரைஸ் ஆச்சு. அது நம்மளுடைய பங்கு சந்தை எல்லாம் வீக்காக போய் நம்ம பணம் வந்து சரிவை நோக்கி போயிட்டு இருக்குதுங்கிறாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி தான் மீண்டு வர்றது அப்படிங்கிறப்ப இந்த ஆர்பிஐ அவங்க கிட்ட இருக்கிற அந்த அந்நிய செலவாணிகளை வந்து கையிருப்பு வச்சுக்கணுமா. ஸோ அப்படி வச்சுக்கிட்டா வந்து நீங்கள் அந்த அந்நிய செலவாணி இது மூலமாக நீங்கள் வந்து மறுபடியும் நம்மளுடைய டாலருக்கு ஈக்குவலான நம்மளுடைய பண மதிப்பு வந்து ஓரளவு கொஞ்சம் பின்னாடி வரலாம். என்ன $84.92 $82 அப்படின்னு கொண்டு வரலான்னு அவங்க சொல்கிறாங்க. தெரியல இது, ஏன்னா இது அந்நிய செலவாணி இந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் ரொம்பவே பிக் டாப்பிக்காக இருக்குது. அதை பற்றி தனித்தனியாக தான் நம்ம எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணணும். நிறைய நாலேஜ் பீப்புள் கிட்ட இருந்து தான் நாம் எடுத்துக்கணும், நாமளும் கொஞ்சம் ஷேர் பண்ணணும். திருச்சியில் ஹரிகரன் ஒரு 25 வயதுள்ள இளைஞன் இருந்திருக்கிறாரு. படிப்பு முடிச்சுட்டு வந்து அவருக்கு வந்து ப்ரொஃபஷனாக வந்து அந்த டேட்டு குத்துறது வந்து அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்கு. ஸோ டேட்டு குத்துறதுலே நாம் வந்து யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக எல்லோரும் முன்னாடி தெரியணும், நம்மளுடைய ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிறதுக்காக ஹி ட்ராவல் டு மும்பையில் போயிட்டு அந்த இடத்துல வந்து இந்த நாக்கை வந்து பாம்புக்கு இருக்கிற மாதிரி 2 நாக்காக ஸ்ப்ளிட் பண்ணி, ஸோ நாக்கை அவரே வந்து இப்படி அறுத்து எடுத்துருக்குறாங்க. அந்த சர்ஜரி பண்ணியிருக்கிறாரு. அண்ட் ஆல்சோ வந்து பச்சையெல்லாம் வந்து கையில் குத்துவோம், காலில் குத்துவோம். அவர் வந்து கண்ணுலேயே வந்து பச்சை குத்திட்டு வந்திருக்கிறாரு. அண்ட் அவர் அந்த நாக்கை 2 ஸ்ப்ளிட் பண்ணதை வந்து அந்த சர்ஜரி நடக்கிறப்ப எவ்வளோ டேலண்டான பையனாக இருந்திருக்கான் பாருங்க. அந்த சர்ஜரி எப்படி பண்ணுறதையும் கற்றுக்கிட்டே வந்துட்டாப்புல. வந்த இடத்துல இந்த திருச்சியில் சிந்தாமணி பஜார்னு ஒரு இடம் இருக்குது போல். அந்த இடத்துல ஏலியன் டேட்டூ சென்டர் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து அங்கே இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் வந்து யாரெல்லாம் எதிர்பார்க்குறாங்களோ அவங்களுக்கு இந்த கை கால் இந்த இடத்துல மட்டும் டேட்டு குத்தி இருந்தால் பிரச்சனை இல்லை. அவர் இந்த அந்தரங்க உறுப்புகள் இருக்கும்ல நம்ம பாடியில், அங்கேயும் ஆபாசமான டேட்டூலாம் குத்திருக்கிறாரு. இதனால் அவர் 4 லட்சம் வரைக்கும் சம்பாரிச்சிருக்கிறாரு மாதம். சரி, அவர் கொஞ்சம் கொஞ்சமாக பிரபலமாகவே இதை இன்னும் தமிழ்நாடு முழுவதும் பரப்பணும், இல்லை உலகம் முழுவதும் பரப்பணும்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் இந்த டேட்டூஸ் எல்லாம் வந்து இது பண்ணிடு. அப்போ கூட வந்து யாரும் இது பெரிய விஷயமா எடுத்துக்கல. சரி, அவன் அந்த உறுப்பில் அவனே வந்து கேட்குறான், அதனால அவன் குத்தி விட்றான் அப்படின்னு விட்டுருக்காங்க. ஆனால் இந்த பயப்புள்ள இது வரைக்கும் திருச்சியில் மட்டுமே 4 பேருக்கு இவனுக்கு எப்படி நாட்டை ஸ்ப்ளிட் பண்ணி நாக்கை வந்து 2 இப்படி இது அறுத்தாங்களோ அது மாதிரி 4 பேருக்கு பாம்பு நாக்கு மாதிரி அறுத்து விட்டுருந்துருக்கான். அதை சமூக வலைதளங்களில் பார்த்தவங்க ரிப்போர்ட் பண்ணி காவல்துறையினர் அந்த ஏலியன் டேட்டூ சென்டரை இழுத்து மூடிட்டு பயப்புள்ளையை வந்து சிறை பிடிச்சிட்டு போய் உள்ளே வச்சுருக்கிறாங்க. தம்பி, நீங்கள் சிறைக்கு போங்க, அங்கே உங்களுக்கு பயங்கரமாக, ஏன்னா சிறையில் இருக்கிற எல்லாருமே ஆல்ரெடி டேட்டூ குத்துன மாதிரி தான் இந்த ஏசியன் படத்துலலாம் காட்டுவானுங்க. நீங்கள் போங்க, உங்களை குத்த சொல்லலாம், இல்லை உங்களுக்கே கூட குத்தலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். பட் வாட் எவர் இட் இஸ், எனக்கு இந்த இடத்துல அந்த பையன்கிட்ட பிடிச்சது என்னென்னா அவனுடைய அந்த வேகம். நான் ஒன்று கற்றுக்க விரும்புகிறேன்னு சொல்லிவிட்டு அவன் அவ்வளோ இன்வால்மெண்ட்டோட அவன் ப்ரொஃபஷனுக்காக அவன் வந்து ஒரு யூனிக்காக இருக்கணுங்கிறதுக்காக அவன் எவ்வளோ நல்ல விஷயங்களை கற்றுருக்கான். ஆனால் அவன் வந்து தவறான வழியில் அதை கற்றுக்கிட்டான். அதை சரியான பாதையில் லீகலாக வந்து பண்ணியிருந்தான்னா ஐ திங்க் இந்த தண்டனை காலங்களுக்கு பிறகு வந்து அவன் வந்து அதை லீகலாக பண்ணலாம். லேர்ன் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக்ஸ்.